மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்கான விளக்கங்களையும் தனித்தனி பயிற்சி வகுப்புகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைய பயிற்சி வகுப்பில் நாம் பார்க்க போகிற தலைப்பு வடிவியல் உருவங்களை கண்டறிதல், ஆங்கிலத்தில் கவுண்டிங் த ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். இந்த தலைப்புக்கான அறிமுகம், வினாக்களின் வகைகள், பயிற்சி வினாக்கள் என விரிவாக பார்க்கலாம். NMMS தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து 2 அல்லது 3 கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்களில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வடிவியல் உருவங்கள் இருக்கும். அதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், சரிவகம், இணைகரம் போன்ற வடிவியல் உருவங்கள் இருக்கும். அந்த வடிவியல் உருவங்களின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தலைப்புக்கான அறிமுகம் பற்றி பார்க்கலாம். இவ்வகையில் வடிவியல் உருவங்களின், அதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், சரிவகம், இணைகரம் எண்ணிக்கையை கண்டறிய வேண்டும். இந்த தலைப்பில் உள்ள கணக்குகளை 3 வழிமுறைகளில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, மற்றொன்று கைமுறையாக மட்டுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அதாவது நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி இதில் இவ்வளோ வடிவியல் உருவங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மற்றொன்று ஃபார்முலா மற்றும் கைமுறையாக கண்டறிதல். இதில் ஒவ்வொரு வடிவத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒரு படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் 2 வகைகள் இருக்குது. ஒரு படத்தில் செவ்வகங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த செவ்வகங்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஒரு படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, அதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வடிவியல் உருவத்திற்கும் தனித்தனியான எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துடலாம். சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல் கணக்குகளில் ஒரு 3 வகைகளை பற்றி பார்க்கலாம். முதல் வகையில் பாருங்கள், இந்த படத்தில் 3 வரிசைகள் இருக்குது, அதே போல் 3 களங்கள் இருக்குது. இந்த படத்தை எப்படி சொல்லலாம்னா 3x3 அப்படின்னு சொல்ல முடியும். வரிசையும் களமும் சமமாக இருந்தால் இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3², அதற்கு அடுத்த எண், அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2², அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1². அதாவது 3லேருந்து இறங்க வரிசையில் வரணும். 3², 2², 1² எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு சதுரங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். இப்போ 9, 2² 4, 1² 1. ஆக மொத்தம் இந்த படத்தில் 14 சதுரங்கள் இருக்குது. ஒருவேளை கொடுக்கப்பட்ட படமானது 4x4 அப்படின்னு இருந்ததுன்னா 4² கூட்டல் 3² கூட்டல் 2² கூட்டல் 1². அதாவது வர்க்கப்படுத்தி தான் நம்ம கூட்டணும், அப்படியே கூட்டிடக்கூடாது. 4² 16, 3² 9, 2² 4, 1² 1 எல்லாத்தையும் கூட்டினா இந்த படத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். அடுத்த வகை, இந்த படத்தில் பாருங்கள், வரிசையும் களமும் சமமாக இல்லை. இதில் வரிசை 3 இருக்குது, களம் 1 2 3 4, களங்களில் 4 உள்ளது. இந்த மாதிரி படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெரிய எண் முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ 4x3, 4×3 12, அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 3x2 6, இப்போ மறுபடியும் 1 குறைக்கணும். 2x1 சமம் 2. பெரிய எண்ணிலிருந்து கடைசியில் 1 வர்ற வரைக்கும் நம்ம பெருக்கிட்டே வரணும். இப்போ பெருக்கி வந்து ஆன்சரை நம்ம கூட்டிக்கலாம். 12, 18, 20. ஆகவே இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 20. ஒருவேளை இந்த ஃபார்முலா ஞாபகம் வரல அப்படின்னா கைமுறையாக எப்படி கண்டுபிடிக்கணும். தனித்தனி சதுரங்களின் எண்ணிக்கை 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. தனித்தனி சதுரங்களின் எண்ணிக்கை 12 கூட்டல், அடுத்தது 4 சதுரங்களை ஒன்றிணைத்தால் தான் நமக்கு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். பாருங்கள், இந்த 4 சதுரங்களை ஒன்றிணைத்தால் ஒரு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். அடுத்தது இங்கே இப்போ 2, 3, அதே மாதிரி அடுத்த லைனில் 4, 5, 6 சதுரங்கள் கிடைக்கும். அடுத்தது 9 சதுரங்களை இணைத்தால் தான் சதுரங்களின் வடிவம் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 சதுரங்களையும் இணைத்தால் ஒரு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த லைனில் இந்த 9 சதுரங்களை ஒன்றிணைத்தால் ஒரு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். ஆக மொத்தம் 2. 12 கூட்டல் 6 18, 18 கூட்டல் 2 20. ஆகவே இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 20 அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது 3வது வகை,
இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா பேஸ்டும் இருக்கும், கைமுறையாகவும் கண்டுபிடிக்கணும். இந்த பகுதியில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியும். இது பாருங்கள் 3×3 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஏரியாவில் மட்டும் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னா 3×3க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 14 சதுரங்கள் இருக்கும். அடுத்தது கைமுறையாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், அவ்வளோதான், 2 தான். இப்போ 14 + 2 = 16. இப்போ இந்த படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 16 அப்படின்னு ஆன்சர் போடணும். படங்களில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல் கணக்குகளில் உள்ள 2 வகைகளை பார்க்கலாம். முதல்ல செவ்வகம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். செவ்வகத்தின் வடிவியல் உருவம் இப்படி தான் இருக்கும். இது 2ம் நீளம், இது அகலம். செவ்வகத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எதிரெதிர் பக்க அளவுகள் சமமாக இருக்கும். அளவுகள் முக்கியமில்லை. இந்த படத்தில் உள்ள செவ்வகம் இந்த சைஸில் இருக்கலாம் அல்லது இந்த சைஸில் கூட இருக்கலாம். இந்த படத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னா 1 2 3 வரிசை 3 உள்ளன. களங்கள் 1 2 3 களங்களும் 3 உள்ளன. படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு வரிசையில் உள்ள எண்களை கூட்டிக்கணும். பாருங்கள், 1 2 3 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 1 + 2 + 3 6 கிடைக்கும். களங்களில் உள்ளதையும் நம்ம கூட்டிக்கணும். 1 + 2 + 3 அப்போ களத்துலேயும் 6 தான். இப்போ 6 × 6 = 36. ஆகவே இந்த படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை 36 அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். அடுத்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் 3 வரிசைகள் இருக்குது, 4 களங்கள் இருக்குது. இதுவும் செவ்வகம் தான், சதுரம்னு கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இப்போது வரிசையில் உள்ள எண்களின் கூடுதல். வரிசையில் என்னென்ன எண்கள் இருக்குது? 1 2 3 இவற்றின் கூடுதல் 6. களங்களில் உள்ள எண்களின் கூடுதல், களங்களில் 1 2 3 4 எல்லாத்தையும் கூட்டினா 10 கிடைக்கும். ஆகவே இந்த 2 எண்களின் பெருக்கற்பலன் தான் இந்த படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை. ஆகவே செவ்வகங்களின் எண்ணிக்கை சமம் 6 × 10 = 60. ஆகவே இந்த படத்தில் 60 செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். செவ்வகங்களின் எண்ணிக்கையை ஃபார்முலா இல்லாமல் போடுறது கஷ்டம். இப்போ தனித்தனியாக 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக டைமு வேஸ்ட் ஆகும், தவறு பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த மெத்தடை மறந்துட வேண்டாம். அடுத்த வகை பாருங்கள், சதுரம் அல்லது செவ்வகத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை. இது ஒரு சதுரம், இந்த சதுரத்துக்குள்ளே இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு இந்த படத்தில் உள்ள தனித்தனி முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது ஒரு தனி முக்கோணம் 1, இது ஒரு தனி முக்கோணம் 2, அதுபோல் 3 4 5 6 7 8. இந்த படத்தில் 8 தனி முக்கோணங்கள் இருக்குது. இந்த சதுரத்தினுள் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை 2ஆல் பெருக்க வேண்டும். இந்த படத்தில் தனித்த முக்கோணங்கள் 8 இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இதை 2ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 16. இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை 16. இந்த வகையில் பாருங்கள், 2 சதுரங்கள் இருக்குது. உள் சதுரம், மற்றொன்று வெளி சதுரம். 2 சதுரங்களுக்குள்ளேயும் முக்கோணங்கள் இருக்குது. முதல்ல இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை இதே போல் தான், 1 2 3 4 5 6 7 8. 1 அப்படின்னா இந்த பகுதி ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், அதுபோல் 8 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ வெளி சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், பெரிய முக்கோணமாக இருக்குது. இந்த பகுதியை கொண்ட ஒரு முக்கோணம் 1 2. இப்போ இது ஒரு முக்கோணம் 3 4 5. பாருங்கள், இது ஒரு முக்கோணம் 6 7 8. உள் சதுரத்துக்குள்ளே 8 முக்கோணங்களும் வெளி சதுரத்துக்குள்ளே 8 முக்கோணங்களும் இருக்குது. இப்போ மொத்தமாக 16 முக்கோணங்கள், அதாவது 16 தனித்த முக்கோணங்கள் இருக்குது. இப்போ இந்த எண்ணிக்கையை எதனால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்குனா 32. ஆகவே இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை 32. ஒருவேளை எக்ஸாமில் இந்த முறையை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா மேனுவலாக கவுண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 8. அடுத்தது 2 முக்கோணங்களை ஒன்று சேர்த்தா முக்கோணத்தின் வடிவம் வருதான்னு பார்க்கணும்.
1 2 இந்த இரண்டு முக்கோணங்களை இணைத்தால் சதுரம் தான் கிடைக்கும். ஆகவே 2 3 இந்த இரண்டு முக்கோணங்களை இணைத்து பாருங்கள், ஒரு முக்கோணம் கிடைக்கும். 2 3 இங்கே ஒரு முக்கோணம், அடுத்து இதில் ஒரு முக்கோணம், அடுத்தது இந்த ரெண்டையும் இணைத்தால் ஒரு முக்கோணம், அப்போ 4 முக்கோணம் கிடைக்கும். அடுத்து 3 தனித்த முக்கோணங்களை இணைத்தால் முக்கோணம் வடிவம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் 4 தனித்த முக்கோணங்களை இணைத்து பார்க்கலாம். 8 1 2 3 இந்த 4 முக்கோணங்களையும் இணைத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். 1 அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் இது 2, அப்படியே இந்த பக்கம் 3, அதுக்கு ஆப்போசிட் 4. தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 8. 2 முக்கோணங்களை ஜாயின் பண்ணால் நமக்கு 4 முக்கோணம் கிடைக்குது. 4 முக்கோணங்களை ஜாயின் பண்ணால் 4 முக்கோணங்கள் கிடைக்குது. எல்லாத்தையும் கூட்டினா 16 முக்கோணங்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் டைம் லேட் ஆகும், அவ்வளோதான். அடுத்த வகை தொடர்ச்சியான சதுரங்களில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல சதுரங்கள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு அதற்குள் முக்கோணங்கள் இருந்தால் அந்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். படத்தில் 2 சதுரங்கள் இருக்குது பாருங்கள். ஆகவே இதில் இணைப்பு புள்ளி 2 இடத்துல வரும். இணைப்பு புள்ளி 2. இந்த படத்தில் இங்கே ஒரு சதுரம் 2 3. ஆகவே இணைப்பு புள்ளிகள் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 3 4. இந்த படத்தில் இணைப்பு புள்ளிகள் 4 இருக்குது. அடுத்தது தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 முன்னாடி கணக்கில் பார்த்தது போல தான். மீண்டும் 9 10 11 12 13 14 15 16. தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 16. முன்னாடி வகையில் பார்த்த அதே முறை தான். தனித்த முக்கோணங்களை கண்டுபிடித்து அதை 2ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினா 32 கிடைக்கும். அது கூட இந்த இணைப்பு புள்ளியை ஆட் பண்ணிக்கணும். இணைப்பு புள்ளி எவ்வளோ? 2. இப்போ மொத்தமாக 34 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முன்னாடி மாடலில் இணைப்பு புள்ளி இருக்காது. தனித்த முக்கோணங்களை 2ஆல் பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதில் 2ஆல் பெருக்கி இணைப்பு புள்ளியை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதில் பாருங்கள், இணைப்பு புள்ளி 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தனித்த முக்கோணங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்ன பண்ணணும்? தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 12 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அதை 2ஆல் பெருக்கணும். அதுதான் ஃபார்முலா. இப்போ 2ஆல் பெருக்கினா 24. அடுத்தது இணைப்பு புள்ளிகளை கூட்ட வேண்டும். இணைப்பு புள்ளி இந்த கணக்கில் 4. ஸோ 24 கூட்டல் 4 28 முக்கோணங்கள். ஆகவே இந்த படத்தில் 28 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்த வகை ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை. இதுதான் அந்த படம். இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல முக்கோணம்னா என்னென்னு பார்த்துடலாம். 3 பக்க அளவுகளை கொண்ட ஒரு மூடிய உருவம் தான் முக்கோணம். 3 பக்கங்களை கொண்டதெல்லாம் முக்கோணம்னு சொல்ல முடியாது. அது க்ளோஸில் இருக்கணும். இப்படி இருந்தால் பாருங்கள், 1 2 3 பக்கங்கள் இருக்குது. ஆனால் இது முக்கோணம் ஆகாது. 3 பக்க அளவுகளை கொண்ட ஒரு மூடிய உருவம் முக்கோணம். இந்த படத்தில் உள்ள தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு முக்கோணம் 1, அடுத்தது இது ஒரு முக்கோணம் 2, அதுபோல் 3 4. ஆகவே இந்த படத்தில் தனித்த முக்கோணங்கள் 4 இருக்குது. செவ்வகத்துக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 4 அப்படின்னா 1 வரைக்கும் கூட்டிகிட்டே போகணும். 4 கூட்டல் அப்படியே ஒவ்வொன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். 3 கூட்டல் 2 கூட்டல் 1. இப்போ மொத்தமாக 10 முக்கோணங்கள் இருக்குது. இந்த படத்துக்கு பார்த்தரலாம். 1 இங்கே ஒரு முக்கோணம் 2 3 4. கீழ் வரிசையில் பாருங்கள், இதிலிருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4. இது ஒரு முக்கோணமாகாது. இது 4 பக்கங்களை கொண்டது. இது நாற்கரமாயிரும்.
முக்கோணம் அப்படின்னா இங்கேருந்து இதில் ஸ்டார்ட் ஆகி வருது பாருங்கள். அப்போ சிறிய முக்கோணங்கள், அதாவது சிறிய தனித்த முக்கோணங்கள் 4, பெரிய தனித்த முக்கோணங்கள் 4, மொத்தமாக தனித்த முக்கோணங்கள் 8 இருக்குது. ஆகவே இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை பாருங்கள். 4னா 1 வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டே போனோம். அது மாதிரி இதில் 8 அப்படின்னா 8 கூட்டல் 7 கூட்டல் 6 கூட்டல் 5 கூட்டல் 4 கூட்டல் 3 கூட்டல் 2 கூட்டல் 1. இது எல்லாத்தையும் கூட்டினா 36 வரும். ஒருவேளை கூட்டுறதுக்கு கடினமாக இருந்தால் இயல் எண்களின் கூடுதல் தான் 1 முதல் 8 வரை. அதற்கு ஃபார்முலா இருக்குது n × n + 1/2. இங்கே n அப்படிங்கிறது 8, 8 பெருக்கல் n கூட்டல் 1 அப்படின்னா 9, 9/2. இதை சுருக்குனிங்கன்னா 4, 4 9 36 அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஆகவே இந்த மாதிரி கணக்குகளுக்கு இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த மெத்தட் மறந்துருச்சு அப்படின்னா மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணணும். தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 1 2 3 4. 2 முக்கோணங்களை ஜாயின் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 முக்கோணத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்கும் 1. அடுத்தது 2யும் 3யும் ஜாயின் பண்ணுங்கள் 2. அடுத்தது 3யும் 4யும் ஜாயின் பண்ணுங்கள் 3. 2 முக்கோணங்களை இணைத்தால் கிடைக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 3. அடுத்து 3 முக்கோணங்களை இணைக்கலாம் 1 2 3. இந்த 3 முக்கோணங்களையும் இணைத்தால் ஒரு பெரிய முக்கோணம் கிடைக்கும். அடுத்தது 2 3 4. இந்த 3 முக்கோணங்களை இணைத்தாலும் ஒரு முக்கோண உருவம் கிடைக்கும். ஆகவே 3 முக்கோணங்களை இணைத்தால் 2 முக்கோணங்கள் கிடைக்கும். இந்த பெரிய முக்கோணம், இந்த 4 முக்கோணத்தையும் சேர்த்துனா ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும் 1. ஆகவே எல்லாத்தையும் கூட்டினா அதே மாதிரி தான் 10 முக்கோணங்கள். ஒவ்வொரு வகையிலும் உள்ள கணக்குகளை நிறைய பயிற்சி செய்து பார்க்கும்போது இந்த வழிமுறை மனதில் நிற்கும். ஒருவேளை இந்த வழிமுறையை மறந்துட்டிங்கன்னா மேனுவலாக எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். வடிவியல் உருவங்களை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். சதுரம் அப்படின்னா சதுரத்தின் 4 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். அதன் அளவு முக்கியமல்ல. ஒரு சதுரம் சிறியதாகவும் இருந்தாலும் அது சதுரம்தான். இல்லை 4 சதுரங்களை இணைத்தாலும் ஒரு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். ஆகவே இதுவும் ஒரு சதுரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். செவ்வகம் எதிரெதிர் பக்க அளவுகள் சமமாக இருக்கும். இதுக்கும் அளவு முக்கியமல்ல. முக்கோணம் செங்கோண முக்கோணமாகவும் இருக்கலாம், இருசம பக்க முக்கோணம் அல்லது விரிகோண முக்கோணம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அடுத்தது இணைகரம். இணைகரத்தின் வடிவம் இப்படி தான் இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். சரிவகத்தில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்கும். இணைகரத்தின் எண்ணிக்கையை கண்டறிதல், சரிவகத்தின் எண்ணிக்கையை கண்டறிதல், இந்த கணக்குகளில் ஃபார்முலா எதுவும் இல்லை, மேனுவலாக தான் நம்ம கவுண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் பேசிக். இதை பயன்படுத்தி சில பயிற்சி கணக்குகளை செய்து பார்க்கலாம். பயிற்சி வினாக்கள். முதல் கேள்வி, கீழ்காணும் படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த படத்தில் மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குது? 5 வரிசைகள் இருக்குது. ஸோ வரிசையும் 5. களங்கள் 1 2 3 4 5. களங்களும் 5 உள்ளது. ஆகவே வரிசை களம் இரண்டும் சமமாக உள்ளது. இந்த படத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா 5 × 5 அப்படின்னு எழுத முடியும். சதுரங்களை உள்ளடக்கிய இந்த படத்தில் வரிசையும் களமும் சமமாக உள்ளது. எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஆகவே 5 ஸ்கொயர், அதுலேருந்து ஒன்று குறைஞ்சிட்டே வரும். 4 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 1 ஸ்கொயர். 5லேருந்து 1 வரைக்கும் எழுதி அதை வர்க்கப்படுத்தி கூட்டிக்கணும். 5 25, 4 16, 3 3 9, 2 2 4, 1 ஸ்கொயர் 1. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை ரெண்டையும் கூட்டினா 20, இதை கூட்டினா 10 30, 30ம் ஒரு 25ம் 55. ஆகவே இந்த படத்தில் 55 சதுரங்கள் உள்ளன. படத்தை பார்த்த உடனே இதில் 5 சதுரங்கள், வரிசையில் 5 சதுரங்கள். இப்போ மொத்தம் 5 × 5 25 சதுரங்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இந்த சின்ன பகுதி இதுவும் ஒரு சதுரம்தான். 4 சதுரங்களை உள்ளடக்கிய இந்த பகுதி இதுவும் சதுரத்தின் வடிவம்தான். 9 சதுரங்களை உள்ளடக்கிய இந்த பகுதியும் சதுரம்தான். 16 சதுரங்களை உள்ளடக்கிய பகுதி இதுவும் ஒரு சதுரம்தான்.
ஆகவே இந்த படத்தில் மொத்தமாக 55 சதுரங்கள் உள்ளன. இரண்டாவது கேள்வி, எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். வரிசை 3, களம் 1 2 3 4, களம் 4. இப்போ வரிசையும் களமும் சமமாக இல்லை. களம் 4, வரிசை 3. இப்போ பெரிய எண்ணிலிருந்து நம்ம பெருக்கிட்டு போகணும். 4 பெருக்கல் 3. அடுத்தது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 3 பெருக்கல் 2. இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே குறைஞ்சிட்டு வரும். 2 பெருக்கல் 1. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். 4 3 12, 2 3 6, 1 2 2. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 20 சதுரங்கள் உள்ளன. மூன்றாவது கணக்கு, கீழ்காணும் படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு முக்கோணத்துக்குள்ள முக்கோணங்களே இருக்கு. முதல்ல தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு முக்கோணம் 1, இது ஒரு முக்கோணம் 2, இது ஒரு முக்கோணம் 3, இது ஒரு முக்கோணம் 4, 5, 6, 7, 8, 9. ஆகவே தனித்த முக்கோணங்கள் 9 இருக்கு. அடுத்தது 2 முக்கோணங்களை ஒன்று சேர்த்துனா முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கணும். பாருங்கள், 2 முக்கோணங்களை ஒன்று சேர்த்துனா முக்கோணத்தின் வடிவம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 3 முக்கோணங்களை ஒன்று சேர்த்து பார்க்கலாம், அதுலேயும் முக்கோணத்தின் வடிவம் வராது. ஆகவே 4 முக்கோணங்களை ஒன்று சேர்த்து பார்க்கலாம். 1 2 3 4. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்கும். அதாவது 1 2 3 4. இது ஒரு முக்கோணம். பாருங்கள், 2 5 7 8. பாருங்கள், இது ஒரு முக்கோணம். இப்போது 2 5 7 8, 4 6 8 9. பாருங்கள், இது ஒரு முக்கோணம். இப்போ 4 முக்கோணங்களை இணைத்தால் முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. அதனுடைய எண்ணிக்கை 3. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா, இந்த 9 முக்கோணங்களையும் ஒன்று சேர்த்துனா மிகப்பெரிய முக்கோணம், அதாவது 1 கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 9 கூட்டல் 1 10, 10 3 13. ஆகவே இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை 13, ஆப்ஷன் 4. கணக்கு எண் 4, எத்தனை முக்கோணங்கள் இப்படத்தில் உள்ளன? முக்கோணத்துக்குள்ளே முக்கோணங்கள் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா கிடையாது, அப்படியே மேனுவலாக கவுண்ட் பண்ணி போடணும். இப்போ தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை பாருங்கள், இது ஒரு முக்கோணம் 1, அதுபோல் இது ஒரு முக்கோணம் 2 3 4 5 6 7. ஆகவே தனித்த முக்கோணங்கள் 7. 2 முக்கோணங்களை ஒன்று சேர்த்துனா முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. அதாவது முக்கோணம் 1 2, இது இரண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு முக்கோண வடிவம் கிடைக்குது. அதுபோல் 4 5 6 7. இந்த 3 முக்கோணங்கள் மட்டும்தான். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஆகவே எல்லாத்தையும் கூட்டினா 10 11. 11 முக்கோணங்கள், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 5, எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கும் ஃபார்முலா கிடையாது, மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணி போடணும். சிறிய சிறிய முக்கோணங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தலாம். பாருங்கள், இது 1, இப்போ ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் 2, இது ஒரு முக்கோணம் 3, இது ஒரு முக்கோணம் 4, இது ஒரு முக்கோணம் 5. இது பாருங்கள், இது முக்கோணம் வராது. 1 2 3 4, 4 பக்கங்கள் இருக்குது. ஸோ அது இங்கிலீஷ் லெட்டரில் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே இந்த படத்தில் உள்ள தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 5. அடுத்தது 2 முக்கோணங்களை ஒன்று இணைத்தால் முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கணும். 1 2, இந்த 2 முக்கோணங்களை இணைத்தால் ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. அடுத்தது இந்த 2 3, இதை இரண்டையும் இணைத்தால் ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. 3 4, இது ரெண்டையும் இணைத்தாலும் ஒரு முக்கோணத்தின் வடிவம். 4 5, இதை இணைத்தாலும் ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. அடுத்து பாருங்கள் 2A, இதை இணைத்தால் கூட ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது பாருங்கள். அடுத்தது A4, இந்த 2 பகுதிகளை இணைத்தாலும் ஒரு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது.
ஆகவே 1 2 3 4 5 6 இதில் ஒரு 6 முக்கோணங்கள். அடுத்து 3 பகுதிகளை ஒன்றிணைத்தால் முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1 2 3 பாருங்கள், இது ஒரு முக்கோணம். அடுத்தது 3 4 5 இது ஒரு முக்கோணம். ஆகவே இதில் ஒரு 2 முக்கோணங்கள் கிடைக்குது. அடுத்தது இந்த முக்கோணத்தை சொல்லலாம். 2 3 4 ஏ. ஆக மொத்தம் எவ்வளோன்னு ஆட் பண்ணிக்கலாம். 5 6 11 11 ஒரு 3 14 14 முக்கோணங்கள் உள்ளன. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 6. கீழ்காணும் படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது? பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஒரு முக்கோணம். 1 2 3 இது ஒரு முக்கோணம். 4 5 6 7 8 தனித்த முக்கோணங்கள் 8 இருக்குது. அடுத்து 2 முக்கோணங்களை ஒன்று சேர்த்தால் முக்கோணத்தின் வடிவம் கிடைக்குது. பாருங்கள், இந்த 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் ஒரு முக்கோணம், 2ஐயும் 3ஐயும் சேர்த்தால் ஒரு முக்கோணம். அதுபோல் 4 முக்கோணங்கள் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு முக்கோணத்துக்கு வாய்ப்பில்லை. ஆட் பண்ணிக்கலாம். 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12. ஆகவே இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை 12. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7. எத்தனை செவ்வகங்கள் இந்த படத்தில் உள்ளன? ஒரு படம் இருக்குது. இதில் எத்தனை செவ்வகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், தனித்தனி பகுதிகளாக எத்தனை செவ்வகங்கள் இருக்குதுன்னா 1 2 3 இது ஒரு செவ்வகம், 4 இது ஒரு செவ்வகம், 5 6 7 இதுவும் செவ்வகம்தான். இதை நீங்கள் சதுரம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஆகவே தனித்த செவ்வகங்களின் எண்ணிக்கை 7. அடுத்து 2 பகுதிகளாக இணைத்தால் செவ்வகத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கணும். 1 2 இதை 2ஐயும் இணைத்தால் ஒரு செவ்வகத்தின் வடிவம் கிடைக்கும். 3 4 பாருங்கள், இது ஒரு செவ்வகம். 4 5 இது ஒரு செவ்வகம். 6 7 இது ஒரு செவ்வகம். இப்போ இதில் மொத்தமாக 4 செவ்வகங்கள் உள்ளன. இப்படி எதுவும் ஜாயின் பண்ண முடியாது, வரிசையில் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது 3 பகுதிகளை ஒன்றிணைத்தால் செவ்வகத்தின் வடிவம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 3 4 5 இது ஒரு செவ்வகம். அடுத்து பாருங்கள், இந்த 2 வரிசைகளையும் இணைத்து ஒரு செவ்வகம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த 2 வரிசைகளையும் இணைத்து ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்ல முடியும். மேலே உள்ளது அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும், கீழே உள்ளது அப்படின்னா 3லேருந்து 7 வரைக்கும். இதில் 2 செவ்வகங்கள் இருக்குது. இப்போ மொத்தமாக அதாவது 1லேருந்து 7 வரைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 7 10 15. ஆகவே இந்த படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை 15. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 8. கீழ்காணும் படத்தில் உள்ள இணைகரங்கள் எத்தனை? இணைகரத்தின் வடிவம் நமக்கு தெரியும். இப்படி இருக்கும் இணைகரம், இப்படியும் சொல்லலாம். ஆகவே இணைகரங்கள் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இணைகரம் தான். 1 இது 2 பாருங்கள், இது ஒரு இணைகரம். 3 இது ஒரு இணைகரம். 4 இது ஒரு இணைகரம். 5. இப்போ தனித்த இணைகரங்களின் எண்ணிக்கை 5. 2 இணைகரங்களை ஜாயின் பண்ணால் இணைகரத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1 2 இது 2 இணைத்தால் இணைகரத்தின் வடிவம் கிடைக்குது. 2 4 இதே 2ஐயும் இணைத்தாலும் இணைகரத்தின் வடிவம் கிடைக்கும். 3 5 இதை 2 இணைத்தாலும் இணைகரத்தின் வடிவம் கிடைக்கும். அதுபோல் 1 3 இப்போ மொத்தமாக 4 இணைகரங்கள் கிடைக்கும். அடுத்து 3 பகுதிகளை இணைத்து இணைகரத்தின் வடிவம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1 3 5
இந்த 3 பகுதிகளை இணைத்தால் ஒரு இணைகரத்தின் வடிவம் கிடைக்கும். அதே போல் 3, 4, 5 இதை இணைத்தாலும் ஒரு இணைகரத்தின் வடிவம் கிடைக்கும். இதில் உள்ள இணைகரங்களின் எண்ணிக்கை 2. இப்போ மொத்தமாக 5ஐயும் ஆட் பண்ணால் ஒரு இணைகரத்தின் வடிவம் கிடைக்குது. இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். 5, 9, 10, 12. ஆகவே இந்த படத்தில் உள்ள இணைகரங்களின் எண்ணிக்கை 12. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 9. எத்தனை இணைகரங்கள் இப்படத்தில் உள்ளன? இந்த படத்தில் எத்தனை இணைகரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம பெயர் கொடுத்துக்கலாம். அப்போது தான் எந்தெந்த பகுதிகளை இணைத்தால் இணைகரத்தின் வடிவம் கிடைக்குது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பாருங்கள், இது ஒரு இணைகரம். இப்போ 1, 5 இது ஒரு இணைகரம். அடுத்தது இது ஒன்று 6, 2. இப்போ இது ஒரு இணைகரம் 7, 3. இது ஒரு இணைகரம் 8, 4. இப்போ 2 பகுதிகளை ஒன்றிணைத்தால் இணைகரத்தின் வடிவம் பாருங்கள். 1, 2, 3, 4. அடுத்து பாருங்கள், 4 பகுதிகளை இணைத்தால் இணைகரத்தின் வடிவம் கிடைக்குது. பாருங்கள், இது ஒரு இணைகரம் 1, கீழே 2, சைடில் இது 3, ஆப்போசிட் 4. இது எப்படி எழுதலாம்? 1, 5, 6, 2 இது ஒரு இணைகரம். அடுத்தது கீழே உள்ளது எப்படி எழுதலாம்? 4, 8, 7, 3 இந்த பகுதிகளை இணைத்தால் ஒரு இணைகரம். அடுத்தது இந்த பக்கம் 1, 5, 8, 4. அடுத்து இந்த சைடு 2, 6, 7, 3. இதில் ஒரு 4 இணைகரங்கள். அடுத்து பாருங்கள், இது ஒரு இணைகரம் 5, 6, 7, 8. பாருங்கள், இது ஒரு இணைகரம். இப்போ மொத்தமாக எல்லா பகுதிகளையும் சேர்த்தா ஒரு இணைகரம். அதாவது 1லேருந்து 8 வரைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 8, 8, 2, 10. ஆகவே இந்த படத்தில் 10 இணைகரங்கள் உள்ளன. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 10. இந்த பயிற்சி வகுப்பின் கடைசி கேள்வி. எத்தனை சரிவகங்கள் இப்படத்தில் உள்ளன? இந்த படத்தில் எத்தனை சரிவகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிவகத்தில் மெயினாக ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். அதாவது இணைக்கோடுகளாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் எது இணைக்கோடுகள்னால் பாருங்கள், இதுவும் இணைக்கோடுகள். இப்போ பாருங்கள், இந்த 3மே ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குது. மீதி எதுவுமே இணை கிடையாது. இப்போ இந்த பகுதி ஒரு சரிவகம் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவும் ஒரு சரிவகம், ஏன்னா இணைக்கோடுகள் இருக்குது பாருங்கள். இது ஒரு சரிவகம் 3. இது ஒரு சரிவகம். இப்போ தனி சரிவகங்களின் எண்ணிக்கை 4. அடுத்து 2 பகுதிகளை ஒன்றிணைத்தால் சரிவகங்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1, 2 பாருங்கள், இது ஒரு சரிவகம். 3, 4 இந்த பகுதிகளை இணைத்தால் இது ஒரு சரிவகம். மொத்தமாக எல்லா பகுதிகளையும் இணைக்கும் போது ஒரு சரிவகமும் கிடைக்கும். 4, 2, 6, 6, 1, 7. இப்போ 7 சரிவகங்கள் இந்த படத்தில் உள்ளன. ஆப்ஷன் 1. மேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். அப்போது தான் தேர்வில் ஒதுக்கப்படும் நேரத்திற்கு தகுந்து விடையளிக்க முடியும். மேட் பகுதியின் அடுத்த தலைப்பு வெண்படங்கள். அந்த தலைப்புக்கான விளக்கங்களை அடுத்த பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம். பயிற்சி வகுப்புகளை பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.